Assalamualaikum and hi everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நாம எல்லாரோட most favorite recipe தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கறீங்களா? சின்ன வெங்காயம் வச்சு செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். சின்ன வெங்காய சாம்பார் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல 1 கப் துவரம் பருப்பு எடுத்துட்டீங்கன்னா 2 கப் தண்ணி வச்சு விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்தோனே 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. தேவையான இன்கிரிடியன்ட் பார்க்கலாம். முதல்ல மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க, புளி ஊற வச்சுக்கோங்க, 10 பல்லு பூண்டு, அப்புறம் ஆயில், இது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 1.5 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெள்ளை உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்கோம்ல பூண்டும் பல்லாரி வெங்காயம், அது ரெண்டையும் நம்ம அதை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பு நார்மலாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். நல்லா வதங்கணும். உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கும் போதே மல்லிக்கீரை, புதினா எல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு கொஞ்சம் வெங்காயம். தக்காளியை நல்லா வதங்கணும், அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா போடலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மசிச்சு வச்சுருக்கிறதுல 1 டம்ளர் தண்ணி கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த இதில் தாளித்து இதில் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா கரைச்சி அந்த சக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் கலந்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, தூசினா இல்லாமல். முதல்ல சாம்பார் பொடி போடுறோம், அதுக்கப்புறம் ஜீரக பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, 3ஐயும் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிளக்கி விட்டுருங்க, கட்டி இல்லாமல். நல்லா அதுக்கப்புறம் கரைச்சதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி தேவையான ஊற்றிக்கோங்க. பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அதிலே நீங்கள் நல்லா கொதி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு அடி பிடிச்சிடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும், அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. மூடி வச்சுடுவோம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம், சின்ன வெங்காயத்தை. இப்போ கொதி வந்துடுச்சு. எல்லாத்தையும் வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 8 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கூட கரெக்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா டேஸ்ட்டே இருக்காது. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காய சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பிளைன் ரைஸோட அப்பளம் வறுத்து சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.